கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ரொம்ப பிடித்த வசனம் பைபிள்ல இருக்கு இல்லைங்களா? நிறைய பேர் இந்த வசனத்த மனப்பாடமா சொல்லுவாங்க இல்லையா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா? நிறைய சின்ன பசங்கள் கூட மனப்பாடமா வசனமா சொல்லுவாங்கல்ல. இதில் அழகா சொல்லியிருக்கல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நிறைய நேரம் நம்மளுடைய சந்தோஷங்கள் கர்த்தரிடத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த லெட்டர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ஜெயிலில். ஸோ ஜெயில்னா நம்ம ஊர் ஜெயில் மாதிரிலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, படுக்கிறதுக்கு இடம், இல்லை நீட்டான பாத்ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவருடைய இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஞ்சன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பாத்ரூம் அங்கேயே போவாங்க, அங்கேயே டாய்லெட் போகணும், அங்கேயே கரப்பாம்பூச்சி, பல்லி, பூச்சி, அப்புறமா அழுக்கு, சகதி இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு அவர் என்ன லெட்டர் எழுதுறாரு பிலிப்பியருக்கு? சந்தோஷமா இருங்கள், கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருங்கள். நம்மளுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கிறது இல்லையா? பவுல் எல்லா நேரத்திலையும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி போட்டிருக்காரு இல்லையா? சொல்லுவார், என்ன சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றது தான் பவுலுடைய ஒரு ஊழியம் இல்லை? நமக்கு எப்படி இருக்கு? நீங்கள் நினைச்சு பாருங்களேன். நம்ம ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு மனைவி கோபமா ஒன்று பேசிட்டாலோ, இல்லை கணவன் ஒரு கோபமா பேசிட்டாரோ, இல்லை நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், இல்லைனா நம்ம பிள்ளைகள் நமக்கு பிரியமில்லாமல் ஏதாவது நடந்தாலும் உடனே நமக்கு அந்த சந்தோஷ குறைச்சல் வந்துடுறதில்ல. ஏன்னா நம்ம சந்தோஷத்தை நம்ம எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்னா வெளியே தேடிக்கொண்டிருக்கோம். எனக்கு இதெல்லாம் நடந்தா, இல்லை இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறினா, என் மனைவி எனக்கு ஏற்றவளாக இருந்தா, என் கணவன் என் மேல் அன்பு கூர்ந்தா, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிந்தா, நான் வேலைக்கு செய்கிற இடத்துல என்னை உயர்த்தி பிடித்தா, நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளால சந்தோஷமாகவே இருக்க முடியாதுங்க இல்லையா? பவுல் எதுவுமே இல்லை அவருக்கு. ஆக்சுவலாக அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு போத்துறதுக்கு போர்வை கூட இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த இடத்துல கூட அவர் சந்தோஷமாக இருக்கிறார். நமக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு கணவன் மனைவியாக நம்ம குடும்பமாக இருக்கிறோம், பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார், மேலே கூரை இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, 3 வேளையும் தண்ணி இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி, இது எல்லாம் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஏன் அந்த சந்தோஷம் இல்லைன்னா நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறதே இல்லை. பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு எப்போ போகிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலரில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் 9லேருந்து 12 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கப்படுது. மக்கதோனியாவுக்கு போகிறதுக்காக அவருக்கு ஒரு விஷன் பார்க்குறாருல. அந்த விஷன் கிடைச்சதுக்கு உடனே அவர் என்ன பண்ணுறார்? பிலிப்பி பட்டணம் போகிறார். அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு? அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார் இல்லை? அதுதான் மேட்ரு இல்லை? கடவுள் என்ன பண்ணுறாரு? அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றி அவருக்காக அவரை யூஸ் பண்ணும்போது அவருக்கு என்னன்னா அவர் சந்தோஷமாக இருக்கிறார் இல்லை?